இந்தியா முழுமைக்குமான தேசிய கல்விக் கொள்கைன்னு என்னங்க? தமிழ்நாடு தவிர்த்த தேசிய கல்விக் கொள்கையா? நம்ம ஒட்டுமொத்த தேசத்துக்கு ஒன்று போடுறாங்க. we have a people mandate. நீ எப்படி போடலாம் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. நீ எப்படி போடலாம் கேட்க முடியாது. எனக்கு டாஸ்மாக் திறக்கிறது என் ஊர்ல பிடிக்கலீங்க. நீ என்ன கொள்கையை வகுத்து டாஸ்மாக் கொண்டாடுறது? மேலூருக்குள்ள ஒரு டாஸ்மாக் இருக்கிறத உடைச்சிருவோம். செய்யலாங்களா? செய்யலாமா சொல்லுங்க. இவங்க என்ன செய்ய வர்றாங்க? என்ன போராட்டம் வந்து பண்ணிடலாமாண்ணா சொல்லுங்க. அப்ப நீ தமிழ்நாட்டு கொள்கை வைக்கிற, நான் தெருவுக்கு 4 டாஸ்மாக் வைப்பேன்னு வாயை மூடிட்டு இருக்கேன். ஏன்னா தெரியல, மக்கள் தெரியாதமா ஓட்டு போட்டு உட்கார வச்சிருக்கிறாங்க. நீ வேண்டாம்னு சொல்லு, இது நீ பண்றது சரின்னு சொல்லு. தேசியத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கை வைக்கிறோம். அந்த கல்விக் கொள்கை நான் செய்ய மாட்டேன்னு நீ என்ன பார்ட் ஆஃப் இந்தியாவா? இல்லையா? நான் பார்ட் ஆஃப் தமிழ்நாடு, வாய் மூடிட்டு இருக்கேன். நீ திறக்கிற டாஸ்மாக் நீ இப்படி பண்ணலாம்னா சொல்லு. நாங்க உட்கார்றோம், மேலூர்ல காலி பண்ணிடுறோம், எல்லா டாஸ்மாக்கும் காலி பண்ணிடுறோம். கேட்கிறேன், நீட் ஒத்த கையெழுத்துல போடுற மேஜிக் தெரியும், டயலாக் விட்டீங்கல்ல. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு தானே நீட் இருக்கு. தமிழ்நாட்டுக்கு மட்டும் எப்படி விலக்கு வரும்? கொஞ்சமாவது யோசிக்க வேண்டாமா? நல்ல சிந்தனை உள்ளவர்கள், தவறான வார்த்தை வரக்கூடாதுங்கிறதுனால நல்ல சிந்தனை உள்ளவர்கள்ங்கிறேன். ஆக்சுவலி வேற வார்த்தை சொல்லணும். அது யாருக்குமே தெரியாதா? சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி அமல்படுத்தப்பட்டுள்ள நீட்டை நீக்க முடியாதுன்னு நளினி சிதம்பரமே சொல்றாங்க. பூரா கையெழுத்து வாங்கி குப்பை தொட்டியில் போட்டீங்க. என்ன பண்ணீங்க? உங்க ரகசியம் எங்க போச்சு? அவங்களுக்கு தெரியதெல்லாம் நடக்காது. மக்களை குழப்பத்திலேயே வச்சிருப்பாங்க. அதனால இப்போ ஒரு குழப்பத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. மும்மொழி கொள்கைங்கிறாங்க. அதுக்கு தான் விளக்கம் சொன்னேன். 3 மொழி கொள்கை நீங்க நடத்துற பள்ளிக்கூடத்தில் நடத்துறீங்கல்ல. 3வது மொழி கற்றுக்கொள்வதால் உனக்கு என்ன பாதிப்பு? இப்ப தமிழகத்தில் இருக்க கோவில்களை பத்தி அமைச்சர் ஒரு கூட்டம் நடத்தியிருக்காரு. அது என்னன்னா திராவிட கட்டடக்கலையா? என்னையா திராவிட கட்டடக்கலை? எங்கேருந்து வந்து திராவிட கட்டடக்கலை? தமிழரின் கட்டடக்கலைன்னு சொல்றது துப்பு இல்லையா? ராஜராஜ சோழன் திராவிடனா? நம்ம தமிழ் கட்டடக்கலை, தமிழரின் பெருமை, தமிழை அழிக்கவும், தமிழர் பெருமையை அழிக்கவும், தமிழ் மரபுகளை அழிக்கவும், தமிழ்ங்கிற பேர் அழிக்க கூட பிறந்திருக்கு தான் திமுக. அவன் கேட்டேன், கட்டில் செய்யறேன், காசு வாங்கிக்கிற. நீ கட்டில் செய்யல, அவன் எப்படி காசு கொடுப்பான்? நான் கட்டில் செய்ய மாட்டேன், ஆனா இந்தியா முழுமைக்கு நீ கட்டில் செய்ய காசு கொடுக்குற, எனக்கு காசு கொடு. நான் கட்டில் செய்ய மாட்டேன், கட்டாந்தார்கள் படுத்து தூங்க வேணாம், கொடுக்க மாட்டாங்க. நான் சொல்றேன், நான் தமிழன் தான். இந்தியை எதிர்த்த முத்தமிழ் காவலர் கியா விஸ்வநாத்தின் பேரன் நான் சொல்றேன். அது மும்மொழி திட்டங்கிறத இந்தியை திணிப்பதற்கான திட்டம்னு சொல்லி ஊரை ஏமாத்தாத. அவன் கொடுக்குற காசை நீங்க ஒத்துக்கொண்ட மாதிரி வாங்குங்க. ஏன் பொய் சொல்லி மக்களை ஏமாத்தணும்? மத்திய அரசை ஏமாத்த முடியுமா? விட்டுருவானா? மாட்டாங்க. நான் தெளிவா சொல்றேன். நான் வந்து இந்த பூசகமா மறைவாலாம் பேச விரும்பல. தர மாட்டோம், தர முடியாது. ஒத்துக்கிட்டபடி அமல்படுத்து, இல்லாட்டி வேற வேலை பாரு. மத்தல நீ ஜெனரேட் பண்ணு. கோயில் பக்கத்தில் நீங்க சாராய கடையை திறக்கிறீங்க, அதனால அங்க சும்மா இருக்கும். ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு அவங்க ஒரு நல்ல விஷயம் பள்ளிக்கூடம் கட்டுறீங்க, அதையும் தடுக்கிறீங்க. நீங்க சாராய கடை எங்க வேணா திறக்கிறீங்க. இல்லந்தோறும் இனிய மது கொண்டு போய் வழங்கிட்டே இருக்கீங்க. இது ரொம்ப தப்புங்க தம்பி. எத்தனை படையெடுப்பு, எத்தனை மன்னர்கள். நான் வந்து கல் தோன்றி மண் தோன்றி எங்கெங்கயோ காலத்துக்கு முன்னாடி இருக்க மூத்த குடி தமிழுங்கிறீங்க. அவனெல்லாம் அழிக்க முடியாது. எங்கே அழிச்சிரு போகுது? 800 வருஷம் முன்னாடி அந்த பாஷையை அழிச்சிரு போகுது. எத்தனை போராட்டங்கள் இருக்கு. தமிழை யாராவது அழிக்க முடியுமா? அவ்வளவு ஆசமாக்க கண்கண்ட மாற்றலுக்கு தேசியத்தில் நாங்கள் தேசிய அளவில் கொண்டு வந்திருக்கு. நாங்கள் ரெடி. எங்களுக்கு வேண்டாம், மது வேண்டாம் என்பதில் தெளிவாக இருக்கு. ஏன்னா இது மாநில அரசின் அதிகாரம். மறுபடியும் கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எல்லா டிபேட்டும் அதான் நடக்கும். மாநில அரசின் மதுவிற்கும் அதிகாரத்தில் குறுக்கிட்டு இதை நம்பி தான் எல்லாமே நடக்குது. கவர்மெண்டே அதை நம்பி தான் நடக்குது. மக்கள் அதை நம்பி இல்லை. இதில் வரக்கூடிய கூடுதல் வருமானத்தை நம்பி தான் இந்த அரசும் முதல்வரும் அமைச்சர்களும் இருக்கிறார்கள். இந்த மதுவினால வந்து தமிழ்நாடு சீரழிந்து கொண்டிருக்கு. 10% கீழே இருந்த குடிகாரர்கள் எண்ணிக்கையில இன்னைக்கு நம்ம 30% தாண்டி போயிட்டு இருக்கோம். சின்ன பசங்கள்லாம், பள்ளிக்கூடத்து பசங்கள்லாம் ஏதோ ஃபேன்சின்னு நினைச்சு ஒரு மாடர்னா குடிக்கிறது தப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமை இருக்குன்னா, தெரு முனையில வந்து சிகரெட்டை ஊதிட்டு பூன்னு வாயெல்லாம் கழுவிட்டு வர பையன் வந்து இன்னைக்கு தண்ணி அடிச்சுட்டு வீட்டுக்கு தைரியமா வர்றான். கேட்டா சோசியல் ட்ரிங்க்ங்கிறாங்க. அசிங்கமா இருக்கு, கேவலப்படுத்துறாங்க. மது, போதை, சிந்தடிக் ட்ரக்ஸ், மெத்தபட்டமைன் எல்லாம் இவங்க ஆளுங்களே விற்கிறாங்க. இது தமிழ்நாட்டை, தமிழ் மரபை, தமிழ் மக்களை சீரழிக்கும். இந்த இதுக்கு ஒரு முடிவு கொண்டாடணும். அப்பதான் மீண்டு வர முடியும். இருக்காங்க அப்படின்னா தவறான நபர்கள் கையில போயிடுச்சுன்னா, அதனால அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு கேவலமான தன்னுடைய சிந்தனைகள் எல்லாம் வெளிப்படுத்துறாங்க. உலகம் கொண்டாடும். நான் உடனே சொல்றேன், எவனால தன் குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தவங்களை, நம்ம நாட்டை சேர்ந்த ஒரு பத்திரிகையை, நம்ம நாட்டின் தலைவரை போய் அசிங்கப்படுத்துது. இந்த மாதிரி நான் ஒரு சங்கிலியில் பிணைக்கப்பட்ட மாதிரி போட்டு அசிங்கப்படுத்துனா, இது வந்து கேவலம் பிரதமருக்கு இல்லைங்கண்ணா. அந்த பத்திரிகையோட கீழ்த்தரமான ஒரு சாக்கடை புத்தியை காட்டுகிறது அந்த பத்திரிகை. மக்கள் இனிமேல் அதுக்கு பதில் கொடுத்துருவாங்க. அதை இனிமேல் யார் வாங்கி படிப்பாங்கன்னு தெரியும்.